பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு இரட்சகரின் சிலுவை பாடுகளிலிருந்து மகிமையான செய்திகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கேட்ட பாடலின்படி பலிபிடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை உம்முடைய திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர் என்ற அற்புதமான அர்ப்பணிப்பின் பாடல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இயேசு இரட்சகர் சிலுவையிலிருந்து அநேக வார்த்தைகளை சொன்னார். அதில் மிகவும் மகிமையான ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Luke 23:46. And when Jesus had cried out with a loud voice, he said, Father, into your hands I commit my spirit. Having said this, he breathed his last. பாருங்கள், இயேசு இரட்சகர் பிதாவின் சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றி எல்லாவற்றையும் முடித்த பின்பு முடிந்தது என்று சொன்னார். அதற்கு பின்பு ஒரு மகிமையான வார்த்தையை சொல்லுகிறார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்ததை மறுபடியும் இடத்தில் நான் கொடுக்கிறேன். நீர் சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டேன். இப்பொழுது அதை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அடிக்கடி யோசித்து பார்க்க வேண்டிய பிரியமானவர்களே, தாயின் கருவிலே அவர் நம்மை பாதுகாத்தாரே. சிறு வயதிலிருந்து இந்நாள் மட்டும் அவருடைய கரம் நம்மை சுமந்து ஆதரித்து தாங்கி தப்புவித்து நடத்தினதே, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா? ஆண்டவரே, என் வாழ்வின் நோக்கத்தை நான் நிறைவேற்றின பின்பு நீர் கொடுத்த இந்த ஜீவனை இடத்தில் கொண்டு வந்து அர்ப்பணிக்கும் ஒப்புவிக்கும் ஒரு உண்மையான வாழ்க்கை எனக்கு தாரும் என்று கேட்போம். இயேசு இரட்சகரிடத்தில் ஒரு அதிகாரம் இருந்ததாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 17 மற்றும் 18 இப்படியாய் சொல்கிறது. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். John 10:17 and 18. Therefore my Father loves me, because I lay down my life that I may take it again. No one takes it from me, but I lay it down of myself. I have power to lay it down, and I have power to take it again. This command I have received from my Father. ஆம் பிரியமானவர்களே, இந்த மகிமையான அதிகாரத்தை இயேசு பயன்படுத்தினார். என்ன அதிகாரம்? அவருடைய ஜீவனை கொடுக்கவும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் ஒரு அதிகாரம். ஒருவேளை நமக்கு அந்த அதிகாரம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும்போது நம்ம அறியாமலே ஆண்டவரை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்திருப்போம். நமக்கு அந்த அதிகாரம் இல்லாததினால் நாம் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் இயேசுவுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை யுத்தங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை. நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, இரவிலே கைது செய்யப்பட்ட இரவிலிருந்து அவருக்கு வேதனை ஆரம்பித்தது. அவரை அடித்து துன்புறுத்தினார்கள். அவர் கன்னத்தில் அறைந்தார்கள், முகத்தில் துப்பினார்கள், தலையிலே முள்முடியை வைத்து அடித்தார்கள். எல்லா பக்கத்திலும் வேதனை, மனதில் வேதனை, உடலில் வேதனை, உச்சம் தலையிலிருந்த உள்ளங்கால் வரைக்கும் காயங்கள். இதன் மத்தியில் இனிமேல் என்னால் முடியாது என்று சொல்லி சிலுவைக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருந்தால் அவர் விண்ணகத்திற்கு சென்றிருப்பார். ஆனால் எல்லாருடைய பாவங்களையும் சுமக்க வேண்டும்.
எல்லாருடைய வியாதிகளையும் சுமக்க வேண்டும், எல்லா சாபங்களையும் முறிக்க வேண்டும், எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக எல்லா வேதனையும் முழுமையாக அவர் சகித்த பின்பு முடிந்தது என்று சொன்ன பிறகு இந்த வார்த்தையை சொல்லி தன் ஆவியை ஒப்புவிக்கிறார். இதை பார்க்கும்போது அவருடைய அன்பின் உச்ச கட்டம். அதிகாரம் இருந்தாலும் அதை பயன்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இராது என்றபடி தேவகுமாரனாய் இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை கொடுக்க வந்த நான் பாதியிலே என் அதிகாரத்தை நான் பயன்படுத்தி நான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி முழுமையாய் அதை சகித்தார். ஆகவே தான் இன்றைக்கு அவர் நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறார், பரிபூர்ண ஆரோக்கியம் கொடுக்கிறார், பரிபூர்ண ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்து உம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தது போல நானும் என் ஆவியை உம்முடைய சித்தம் செய்து ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும் என்று கேட்போம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த வெளியேற பெற்ற இந்த வாழ்க்கையில் நீர் கொடுத்த வெளியேற பெற்ற பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக நன்றி. நீர் கொடுத்த தூய ஆவி நிறைவுக்கு நன்றி. நீர் கொடுத்த சத்தியத்தின் வெளிப்பாடுகளுக்கு நன்றி. இவைகளை எல்லாவற்றையும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு உம்முடைய சித்தத்தை நாங்களும் நிறைவேற்றி பலிபிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை ஸ்திரப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. கடைசி மட்டும் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.